ஒரு சின்ன பொண்ணு ஒன்று நினச்சாலாம் ஒரு ப்ளூபெர்ரி கேக் செய்யலாம், சீஸ் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவள் ரொம்ப ஹாப்பியாக எல்லா பொருளையும் கலந்து வைக்கிறா. க்ரீம் சீஸ், சுகர், எக்கு, ப்ளூபெர்ரி ஜாம் எல்லாம் வச்சுருக்கிறா. அதை எல்லாத்தையும் வச்சு அவள் பேக் செய்யும்போது மேலே சிறிய ஒரு கிராக் மாதிரி ஒன்று விழுகுது, ஒரு கிழிவுகள் மாதிரி. அதுக்கு ரொம்ப ரொம்ப அவளுக்கு கவலையாயிருச்சு. என்னன்னா இது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேனே, இது கெட்டு போச்சே அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவங்க பாட்டி அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அமைதியாக வந்து சொல்கிறாங்க, குழந்தையே, வாழ்க்கையிலையும் கேக்கிலையும் கீறல்கள் வரலாம், ஆனால் அந்த கீறல்கள் தான் அழகை காட்டும் அப்படின்னு. அவள் கேக்கை வந்து குளிர வைக்கிறா ஃப்ரிட்ஜில் வச்சு. மேலே வந்து ப்ளூபெர்ரியோட அந்த ஜாமை போட்டு வைக்கிறா, அதில் சிரப்பு ஊற்றுறா. பிறகு ஒரு துண்டு நல்ல அழகாக எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது 100 கிராம் இந்த பிஸ்கெட்டு, 500 கேலரிஸ். ஸோ இட்ஸ் அ லாட். What? அவள் கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சுட்டு அது மேலே சிரப்பெல்லாம் ஊற்றுனான்னு சொன்னா இல்லையா, அப்போ ஒரு துண்டு எடுத்து அதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் கிராக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் சுவையெல்லாம் குறையவே இல்லைங்க. அது வந்து கேக் வந்து ரொம்ப சிறப்பாக அதை டேஸ்ட்டாக மாற்றியது. வாழ்க்கையும் கூட சீஸ் கேக் மாதிரி தான். நமக்கு சில கீறல்கள் இருக்கும், தவறுகள், தோல்விகள், காயங்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, அதை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு அழகான படைப்பாக அவர் நமக்கு மாற்றி கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இனிப்பு போகலைங்க, உங்கள் வாழ்க்கையின் இனிப்பு போகலை. அது தேவனுடைய சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்க. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று. அந்த வசனத்தை நம்புங்க. வாங்க வாங்க, நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம்ல. சீஸ் கேக் சாப்பிட்லாமா? சாப்பிட்டு பாருங்க, அற்புதமாக இருக்கும், செம டேஸ்டி. ட்ரை பண்ணுங்க, யோசிச்சே இருக்காதீங்க, போயிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ.